ஏம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடு என்ன செஞ்சா? ஏன்டி உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் திங்கிறத பத்தியே பேசிக்கிட்டு கடை. என்ன மனுஷியோ நீலாம்? ஏம்மா உயிர் வாழறதே சாப்பிடுறதுக்காகத்தான், சரியா? நானும் அப்படித்தாம்மா. என்ன சாப்பாடுன்னு சொல்லு. ரசம் தாண்டி வைக்கலான்னு இருக்கேன். என்னமா சொல்றா? ரசமா? ஒரு வாயு வயிறுமா இருக்கிற பொண்ணு வீட்டுல இருக்க, அவளுக்கு வாய்க்கு ருசியா செஞ்சு போறதை விட்டுட்டு நீ ரசம் வைக்கன்னு சொல்றா? இதையே சொல்லி எத்தனை நாள் தான் என் உயிரை வாங்க போறான்னு எனக்கு தெரியல. ஆமா, நீ உன் மாமியார் வீட்டுக்கு எப்பதான் கிளம்ப போற? கிளம்புறியா இல்ல இங்கே செட்டில் ஆகிற மாதிரி ஐடியாவா? நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காத? ஆமா, இவ சந்தோஷமா இருக்கா, அதான கெடுக்க பாக்கேன். இவ ஒருத்தி கூறு கெட்டவ. நல்லா வந்து உட்காந்துக்கிட்டு தண்டத்துக்கு இருக்கா. போய் மாமியார் வீட்டுல கிடக்கணும்னா இல்ல, கல்யாணம் பண்ணி கொடுத்தா அங்கதான் போய் இருக்கணும். இங்க வந்து நல்லா என்ன அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏம்மா அதெல்லாம் அப்புறம் நான் போய்க்கிறேன், எனக்கு அதெல்லாம் தெரியும். இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு சொல்லுமா உண்மையாவே. ஏடி எனக்கு இன்னைக்கு உடம்பு முடியலடி. நீ சமைக்க சொன்னா நீ சமைக்க மாட்டா, அதான் நான் ரசம் வச்சிருக்கேன். என்னது ரசமா? ஏம்மா நீ சொல்லுறது என் காதுல விஷம் விஷம்னே உழுதுமா. என்னம்மா நீ இப்படி சொல்லுறா? இப்படியே பேசிக்கிட்டு இரு, சோத்துல விஷம் தான் வைக்க போறேன் உனக்கு. என்னம்மா சொல்றா? சாப்பாட்டுல விஷமா? உன்னை நம்ப முடியாது, நீ செஞ்சாலும் செய்யக்கூடிய ஆளு தான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், வன்னிக்கடி போன் பண்ணாலே எப்படி? அத்தானே பார்த்தேன். மாமியாரே மருமகள் பத்தி இன்னும் கேட்காம இருக்காதே, என்ன விஷயம் ஏது விஷயம்னு சொல்லி கேட்டுட்டால இன்னைக்கு. அதெல்லாம் மருமவை எனக்கு ஏன் போன் பண்றா? அவ என்னமோ அவ அம்மா வீட்டுல சந்தோஷமா தான் இருக்கா. எனக்கு தான் இங்க வந்தா அம்மா வீட்டுல ரசம் கிடைக்கும். அவளுக்கு கோழிக்கறி ஆட்டுக்கறி எல்லா கறியும் செஞ்சு போடுவாங்க அவங்க அம்மா. எனக்கு ரசத்தை போட்டு நீ கொல்றா. இதே மாதிரி பேசிக்கிட்டு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கைய காலம் உடைச்சி பாத்ரூம்ல இருந்து கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி உன்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன் பாரு. அப்பந்தான் உனக்கு புத்தி வரும். ஆமா, உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். வந்த நாள்ல இருந்து ஒரு நாள் வாந்தி எடுத்த மாதிரியே காணுமேடி. என்னடி நீ மாசமா இருக்கன்னு சொல்ற, ஆனா அதுக்கான அறிகுறியே இல்ல. என்ன விஷயம்? இல்ல எனக்கு புரியல. ஒரு நாளும் நீ படுத்த மாதிரி இல்ல, நல்லா தான் இருக்கா. இதுல என்னதான் நீ இருக்கணும் புரியல. மாசமா இருக்கிற பொண்ணு இப்படி இருக்க மாட்டாங்களே. டாக்டர் சொன்னாங்க, உண்மை சொன்னாங்களா இல்ல நீயா சொல்லிக்கிட்டு அலையிறியா? ஏம்மா நான் ஏமா சொல்ல போறேன் போய்? டாக்டர் தான் சொன்னாங்க. வாந்தி வரலன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒருத்தொருத்தவங்க உடம்பு ஒரு ஒரு மாதிரி, அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. சரி என்னம்மா சொல்றா? ஆமா இன்னைக்கு சின்ன பொண்ணு டாக்டர் கிட்ட போனோம்னு சொன்னா. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. சரி அவளுக்கு ஒரு போனை பண்ணி பேசுவோம். என்னது அண்ணி இன்னைக்கு டாக்டர் கிட்ட போறாங்களா? அவங்க டாக்டர் கிட்ட போனா நம்மள மாட்டுவோம், என்ன பண்ணுறது? ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம் அம்மா காரி கிட்ட. இம்மா எப்ப பார்த்தாலும் மருமக பத்தியே பேசிக்கிட்டு இருக்காத. நானும் இங்கதான் இருக்கேன், என்னை பத்தி கொஞ்சம் அக்கறைப்படு சரியா? ஆமா, நீ பண்ற கிளிப்புக்கு உன்னை பத்தி அக்கறைப்படுறாங்க. நீ நல்லா தானே இருக்க, அப்புறம் என்ன? அவதான் வாந்தியமா மயக்கமா கிடந்தா. உள்ளதாச்சும் பொண்ணு என்னாச்சும் ஏதாச்சும்னு பாக்கணும். அவ என்னதான் சொக்கு பொடி போட்டாலும் எனக்கு தெரியலம்மா. நீ இப்படி நல்லா புளிச்சுக்கிட்டு இருக்கா அவ பேரைய. அடி போடி பைத்தியக்காரி கூறுகிட்ட வேலை. உனக்கு வேற வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் அவளை இது பம்பு கிழித்துக்கிட்டு இருக்கிறதே ஒரு வேலை சொல்லிய வச்சுட்டு இருக்கா நீ. சரி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு வேலை ஆகாது. நான் அவளுக்கு போன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டேன். ஹலோ மருமவளே. ஏத்தே சொல்லுங்கத்தே, எப்படி இருக்கீங்க? மருமவளே எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஆமா, உன் மருமவளுக்கு என்ன குறைச்சலவ நல்லா தான் இருப்பா. என்னத்தான் நீ ரசம் சோறு போட்டு விஷ மாதிரி கொள்ளுன்னு கொள்ளுறா. அங்க என்ன டீ முணுமுணுத்துட்டு இருக்கா? ஒன்னும் இல்லம்மா. அவ கிடக்கா மருமவளை கூறுகிட்டவ. நீ சொல்லு, நீ எப்படி இருக்கா? செக்கப்புக்கு இன்னைக்கு போகணும்னு சொன்னாலும் என்னாச்சு, என்ன விஷயம்? ஆமாத்த இன்னைக்கு போனோம் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வர சொல்லி இருக்காங்க, ஒரு 11 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க அப்பாயின்மெண்ட். ஆமாத்த ராதிகாக்கும் செக்கப்புக்கு போகணும்ல, அவளையும் கிளம்பி இருக்க சொல்லுங்க. நான் வேணா அங்க வரேன், நாங்க 2 பேரும் ஒன்னா போயிட்டு வரோம். ஏன் மருமவளே அங்க வந்தா இவன் நொய்யின்னு ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பா பாத்துக்கோ. அதனால தான் சொல்லுறேன், நீ போயிட்டு வா. ஆமா இவகிட்ட கேட்டேன் என்ன கூட்டிட்டு போ செக்கப்புக்குன்னு சொல்லி. இவ மூடிக்கிட்டு போக வேண்டித்தானே, என்ன எதுக்கு கூப்பிடுறா? இவளுக்கு வேற வேலை இல்ல. பரவாயில்லத்த, இதுல என்ன இருக்கு? ராதிகாவை கிளம்பி இருக்க சொல்லுங்க, நான் அங்க வரேன், நாங்க 2 பேரும் ஒன்னா போயிட்டு வரோம். சரி மருமவளே அப்பதான் சொல்லுற அவகிட்ட. நீயும் அவகிட்ட போன் கொடுக்கேன் சொல்லிடு சரியா? சரிங்கத்த கொடுங்க, சொல்லுறேன். ராதிகா ஐந்தா உங்க அண்ணி பேசணுமா பேசு. என்னமா அவளுக்கு? நீயும் செக்கப் பண்ணலாடி, அதான் அவளும் கூப்பிடுறா. அவளுக்கு இன்னைக்கு டேட் கொடுத்துருக்காங்களா. சரியா நீயும் அவளும் ஒன்னா போயிட்டு வாங்க. அதையும் புருஷன் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காளா, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? உங்க அண்ணி கூட போனா இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? எம்மா நான் அவங்க கூட போக மாட்டேன், நான் தனியா தான் போவேன். எனக்கு அது எல்லாமே இன்னைக்கு டேட் கொடுக்கல பாத்துக்கோ, அதனாலதான் சொல்றேன். என்னென்னமோ சொல்லுறா. சரி நான் போனை கொடுத்தேன், உங்க அண்ணிக்கிட்ட பேசு.
இல்ல வேண்டாம் சொல்லுறாமா, ஏமா நீ சொல்றதே கேட்க மாட்டேங்கறா. ஹலோ அண்ணி சொல்லுங்க. என்னம்மா ராதிகா, ஏன் கோவமா பேசுற? என்னாச்சு? பின்ன என்ன அண்ணி, என் புருஷன் வந்து செக்கப்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்னன்னா என்கிட்ட கேட்காமயே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பார்த்தா உங்க ரெண்டு பேருக்கு எப்படி தெரியுது? ஓ அப்படியா ராதிகா, எனக்கு தெரியாதுல ராதிகா, அதனாலதான் கூப்பிட்டேன். சரிம்மா, அப்ப அண்ணன் வராங்கல்ல, அப்ப அவங்க கூட போயிட்டு வா, இதுல என்ன இருக்கு? அதுவும் இல்லாம எனக்கு இன்னைக்கு டேட்டே கொடுக்கல அண்ணி. என்ன ஒரு மாசம் கழிச்சு தான் வர சொல்லியிருக்காங்க, அதனாலதான் சொல்லுறேன். ஓ அப்படியாம்மா, சரி சரிம்மா. சரிம்மா, நீ அத்தைக்கிட்ட போன கொடு, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஏம்மா இந்தா உன் மருமவ உன்கிட்ட பேசணுமா. ஏத்தே, அவளுக்கு இன்னைக்கு டேட்டு கொடுக்கலையா, அதனால அவ வரலையா, நான் மட்டும் போயிட்டு வராத்தே. சரி மருமவளே, சரி பார்த்து போயிட்டு வா. போயிட்டு டைரக்டா இங்க வந்துரு சரியா. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தியில விநாயகருக்கு நம்ம பூஜை வைக்கணும். ராதிகா மாமியார் வீட்டுக்கு போயிருவா. என்னத்த சொல்றீங்க? ஆமா மருமவளே, அவ மாமியார் வீட்டுக்கு போயிருவா இன்னைக்கு சரியா. நான் புருஷனை போன் பண்ணி வர சொல்லியிருக்கேன், இன்னைக்கு கூட்டிட்டு போக வர சொல்லியிருக்கேன். அவர் வராரு. ஓ அப்படிங்களா அத்தை, சரிங்க அத்தை, அப்ப செக்கப் கிளம்புறேன், நான் போயிட்டு வரேன். சரிம்மா பார்த்து போயிட்டு வா போ. சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். எம்மா இது உனக்கே நியாயமா இருக்கா? என் புருஷனை போன பண்ணி வர வச்சுக்கிட்டு இருக்கா நீ. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்றியா நீ? உனக்கு இப்ப என்னடி பிரச்சனை என்ன? பின்ன என்னம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல, நீ என் மாமியார் வீட்டுக்கு அனுப்புற என்ன? நீ இங்க இருந்து கிழிச்ச எல்லா வேலையும் போதும், முடிக்கிட்டு உன் மாமியார் வீட்டுக்கு போ. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி வருதுல்ல, அதுக்கும் இதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? ஆமாட்டி, நீ அங்க போய் சாமி கும்பிடணும்ல, அவர் வர சொல்லியிருக்கேன். நீ கிளம்பு இப்போ, பொட்டியை பொடிக்க எடுத்து வீட்டு வச்சுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புற வழியை பாரு. எம்மா நான் நாளைக்கு சாமி கும்பிட்டுட்டு போறேம்மா. அங்க போனா அவ ரசத்தோட போட்டே கொல்லுவாமா என்ன. ஒரு மட்டு மரியாதை இல்ல, ஒரு அன்னிக்காரி ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்கன்னு சொல்லுறா, நீ என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா? நாளைக்கு அவ வரவும் நீ கிளம்பவும் கரெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டேன். சரிம்மா நான் நாளைக்கு